ஆகவே நாங்க கண்களை மூடி ஒரு விசை நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மோடு பேசும்படியா நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆண்டவரே நல்ல நாளுக்காய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு சிறு கூட்டமாய் நாங்கள் கூடி வந்திருந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய கரம் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பிரசங்கம் பண்ணும் போது டிரான்ஸ்லேட் பண்ற பிள்ளைய உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சரியாக டிரான்ஸ்லேட் பண்ண நீங்க உதவி செய்யுங்க. இந்த நாளிலும் கர்த்தாவே, நாங்கள் சரியாக கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அந்த ஒரு வாஞ்சை எங்கள் உள்ளத்துல இன்னும் அதிகமா நீங்க போடுங்க. பரிசுத்த ஆவியான தேவனே, நீங்க முற்று முழுதாய் ஆளுகை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். ஓகே, நான் முந்தியோருக்கா உங்களுக்கு இந்த பழைய ஏற்பாட்டை கொஞ்சம் விளங்கப்படுத்தி, அதாவது அந்த வரலாறை நான் கொஞ்சம் சொன்னேன். Je vous ai enseigné précédemment concernant l'Ancien Testament et tout ce qui est chronologie. ஆகவே இந்த நாளில் கூட நாங்க போன முறை 12வது அதிகாரம் ஆதியாகமம் மட்டும் நாங்க பார்த்தோம். La dernière fois, nous avons vu jusqu'à chapitre 12 du livre Genèse. நான் அதை சுருக்கமா சொல்லிட்டு, là je vais faire un petit résumé. பழைய இன்னைக்கு முடியுமா இருந்தா கொஞ்சம் ஸ்பீடா, ஸ்பீடா இல்ல கொஞ்சம் ஸ்பீடா பழைய ஏற்பாட்டின் வரலாறையும் கொஞ்சம் சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். Là, j'aimerais bien faire un petit résumé le plus rapidement possible et dire un peu la chronologie, un peu ce qui s'est passé dans l'Ancien Testament. ஆகவே நாங்கள் அறிஞ்சது போல இந்த வானத்தை பூமியையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். Comme nous pouvons voir, Dieu a créé le ciel et la terre. 6 நாளிலே அவர் சிருஷ்டித்தார். En 6 jours, il a créé tout cela. 6ஆம் நாளிலே கடைசியாக மனிதனை தேவசாயலாக சிருஷ்டித்தார். En 6e jour, il a créé l'homme selon son image. தேவசாயன்னு சொன்னா நம்ம பேசக்கூடியவங்களாய், சிந்திக்கக்கூடியவர்களாய், பரிசுத்தமாய் வாழக்கூடியவர்களாய் எங்களை சிருஷ்டித்தார். Que veut dire à l'image de Dieu? Ça veut dire c'est des personnes qui peuvent parler, qui peuvent penser et qui peuvent entendre comme nous. நீங்க அறிஞ்சபடி நன்மை தீமை அறியத்தக்க ஒரு கனியையும் ஜீவ கனியையும் நடுவில் வைத்திருந்தார். அவர் சொன்னா மற்ற மரங்கள் எல்லாம் சிருஷ்டித்தார், ஆனால் நன்மை தீமை அறிகிற கனியை மட்டும் நீங்க புசிக்க வேணான்னு சொன்னார். Comme vous pouvez voir, on avait 2 arbres. On avait l'arbre de vie et l'arbre de bien et de mal. Du coup, on ne devait pas, on ne devait pas manger le fruit de l'arbre qui vient de bien et du mal. சாத்தானுடைய வஞ்சனைக்கு அகப்பட்டு அவங்க அந்த கனியை புசித்தாங்க. Par la tentation de Satan, ils ont pris ce fruit et ils ont mangé. அப்பதான் முதலாய் பாவம் இந்த உலகத்துக்குள்ளே பிரவேசித்தது. C'est à ce moment-là que le péché rentra premièrement dans ce monde. அதுல இருந்து ஆதாம்ல இருந்து பிறக்கிற எங்க எல்லாருக்குள்ளேயும் பாவத்தோட தான் நாங்க பிறக்கிறோம். C'est à partir de ce moment-là que le péché rentra dans la génération des êtres humains. C'est à partir du moment tous les êtres vivants qui vont naître nés à partir du péché. அந்த தோட்டத்தை விட்டு ஆண்டவர் அவங்கள துரத்தி விட்டார். Dieu les a chassés du jardin d'Éden. அங்க ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார், உனக்கும் அந்த 3:15 ஆதியாகமம் 3:15 அந்த வசனத்தை மட்டும் நாங்க வாசிப்போம். Donc là, on va lire Genèse chapitre 3, verset 15. Là, Dieu fait une sorte de promesse. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீர் அவர் குதிங்காலை நசுக்குவார் என்றார். Il y a marqué, je mettrai intimité entre toi et la femme, entre ta postérité et sa postérité. Celle-ci t'écrasera la tête et tu lui blesseras le talon. அதோட அர்த்தம் என்ன? ஸ்திரீங்கிறது ஏவாளுடைய வழியிலே வருகிற மேசியாவை குறிக்குது. மற்றது சத்துருவு குறிச்சு அது குறிக்கப்பட்டிருக்கிறது. Donc là, on peut voir que la signification de la femme, c'est திருப்பி சொல்றீங்களா அந்த ஸ்திரீயானவள்ன்றது? ஸ்திரீ என்பது ஏவாளுக்கு பிறக்கிற ஸ்திரீயின் வித்து என்பது இயேசுநாதர். D'accord. Donc, on peut voir la signification de femme, c'est Jésus-Christ.
அப்ப மற்றது சாத்தானுக்கும் பகை உண்டாக்குவேன். Donc là, il y a marqué entre Jésus-Christ et le Satan, il y aura une sorte de séparation. சாத்தானுடைய தலையை நசுக்குவார். Donc Jésus-Christ va écraser la tête du Satan. சாத்தான் இயேசுநாத குதிங்கால கடிக்க பார்ப்பான். Donc Satan, il va essayer de mordre le talon de Jésus. உண்மையின்படி இனி இந்த பழைய ஏற்பாட்டு முழுவதும் இந்த மேசியா வார வழியை குறித்து தான் இந்த பழைய ஏற்பாடு முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறது. En général, dans tout l'Ancien Testament, on peut voir l'arrivée de Jésus-Christ. C'est-à-dire, c'est des prédications concernant l'arrivée de Jésus. நாங்க புதிய ஏற்பாட்டுல முதலாவது அதிகாரம் மத்தேயுவிலே பார்க்க முடியும், இயேசுநாதர் பிறக்கிறார், மேசியா பிறக்கிறத நாம் பார்க்க முடியும். Dans Matthieu, on peut voir la naissance de Jésus. ஓகே, ஆகவே அதுக்கு பிறகு ஆதாமுக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. Après, on peut voir que Adam a 2 enfants. பல பிள்ளைகள் பிறக்கிறாங்க. முதலாவது காயினும் ஆபேலும் பிறக்கிறாங்க. Les 2 premiers sont des 2 fils, Caïn et Abel. காயின் ஆபேலை கொண்டு போடுவான். Caïn tua Abel. அது என்னத்தை குறிக்குது? பாவம் உலகத்துல பிரவேசிச்சதை குறிக்குது. Ça montre la propagation du péché dans le monde. காயினுடைய வழியில ஒரு கெட்ட சமுதாயம் உருவாக்கப்படுது. Du côté de Caïn, on peut voir il y a une génération mâle qui se crée. ஆதாமுக்கு சேத்துன்னு ஒரு பிள்ளை பிறக்கிறான். Adam, il a un 3e enfant qui s'appelle Seth. அவங்க ஓரளவுக்கு நல்ல தேவபக்தி உள்ள ஜனங்களாய் வளர்றாங்க. La génération de Seth devient une génération, on va dire, bien. அதுலதான் நோவா பிறக்கிறாரு. Noé naît dans cette génération. நோவாக்கு 3 பிள்ளைகள். Noé a 3 enfants. சேம், காம், யாபேத். Sem, Cab et Abet. அதுல சேம் தான் முக்கியம். Blangela. அதுல சேம் தான் முக்கியமானவர். Il y a Sam qui est important dans parmi les 3. நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்க பழைய ஏற்பாடு முழுவதும் படிக்கும்போது மேசியா வருவாருங்கிற அந்த நோக்கத்தோட படிக்கணும். Donc quand vous lisez l'Ancien Testament, vous devez avoir dans la tête que ça parle de l'arrivée de Jésus. C'est une prédication concernant l'arrivée de Jésus. நோவாட பேழை கட்டுறதெல்லாம் அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள். Vous savez très bien tout ce qui est le bateau de Noé. சேமுண்ட வழியில தான் ஆபிரகாம் பிறக்கிறாரு. Abraham naît dans la génération de Sam. நான் சுருக்கமா அந்த வரலாறை நீங்க புரியறதுக்கு தான் பேசிக்கொண்டு வரேன். Donc là, je fais juste un petit résumé pour que vous compreniez la chronologie de l'Ancien Testament. ஆபிரகாமுக்கு ஒரு ஆண்டவர் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. On peut voir pour Abraham, Dieu donne des promesses de bénédiction. ஆதியாகமம் 12:3 அதை நாங்க ஒரு வாசிப்போம். Là, on peut voir dans Genèse chapitre 12, verset 3. உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் என்றார். Il y a marqué, je bénirai ceux qui te béniront et je maudirai ceux qui te maudiront, et toutes les familles de la terre seront bénies en toi. அந்த வம்சங்களுக்குள், அந்த பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் சொல்லப்பட்டது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து. Quand on voit, il y a marqué toutes les familles de la terre seront bénies en toi. En toi, en fait, ça signifie Jésus-Christ, en Jésus-Christ. எடுக்காதீங்க, காலத்தியர் 3வது அதிகாரத்துல இதை நீங்க பார்க்கலாம். Ne prenez pas, mais dans Galates chapitre 3, on peut voir ça. ஆகவே ஆபிரகாமுடைய வரலாறு நான் சொல்ல போறதில்ல. ஆபிரகாம் ஈசாக்கை பெறுகிறான். Là, on peut voir que Abraham donne naissance à Isaac. ஈசாக்கு யாக்கோபை பெறுகிறான். Isaac donne naissance à Jacob. யாக்கோப் பதாம் அராமுக்கு போய் அங்கு 12 பிள்ளைகளை பெறுகிறான். Jacob a 12 enfants. அந்த 12 பிள்ளைகளும் கோத்திர தலைவர் நாம சொல்றோம், அங்கட கோத்திர பிதாக்கள்னு. On peut voir que les 12 enfants, ce sont des 12 tribus. திரும்பவும் அவர் பதாமராமிலிருந்து கானான் தேசத்துக்குள்ளே கடந்து வருகிறாரு. Donc là, il revient à Canaan.
ஈசாக்கு சாகும்போது யாக்கோபு ஈசாக்கோட கூட இருக்கிறார். Quand Isaac mourut, Jacob était avec lui. அதுக்கு பிறகு நீங்க பார்த்தா இந்த யோசேப்பு 2 கனவு காண்றாரு. On peut voir que Joseph a 2 songes. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த 2 கனவால அந்த சகோதரா யோசேப்பை பாய்க்கிறாங்க. On peut voir qu'à cause de ses songes, à cause de ses rêves, ses frères en fait le haït. அவன் சகோதரன் அவனை வித்து போடுறாங்க. Du coup, ils vont le vendre. உங்களுக்கு தெரியும், அவன் எகிப்து தேசத்துக்கு போறான். Il va partir en Égypte. அவன் எல்லா பிரச்சனைக்கு மத்தியில கடைசியா அவன் பிரைம் மினிஸ்டர் லெவலுக்கு அவன் உயர்த்தப்படுகிறான் எகிப்து தேசத்திலே. Il sera élevé, comme on peut dire, dans les ministres, en fait, comme on peut le comparer comme des ministres. இது எல்லாம் தேவன் திட்டமிட்டு செயல்படுத்துறார். Tout ça, ce sont des plans de Dieu. நான் உங்களுக்கு திரும்ப சொன்னேன், மேசியா இந்த பழைய ஏற்பாடு படிக்கும்போது மேசியாவை குறித்து அறிவோடு கூட தொடர்ந்து படிக்க இருக்கிறாங்க. Quand on regarde l'Ancien Testament, quand on lit l'Ancien Testament, il faut avoir dans la tête qu'on est en train de lire concernant le Messie. எடுக்காதீங்க, 49 அதிகாரத்துல ஆதியாகமம் சொல்லப்பட்டிருக்குது. யூதாவினுடைய பரம்பரையில தான் மேசியா வருவார்னு, ஆளுகிற மேசியா வருவார்னு எழுதப்பட்டிருக்கிறது. Donc on peut voir dans Genèse chapitre 49 que Jésus-Christ naîtra dans la génération des Judas. யோசேப்பை ஏன் அவர் அனுப்பினாருன்னு சொன்னால், இந்த பிரச்சனைக்கு மத்தியில எகிப்துக்கு அனுப்புறான்னு சொன்னால், இந்த பஞ்ச காலத்திலே யாக்கோபுடைய குடும்பம் அழிஞ்சு போகக்கூடாது, அவங்களை காப்பாத்துறதுக்கு தான் யோசேப்பை முன்னுக்கே அவர் அங்க அனுப்பினாரு எகிப்து தேசத்துக்கு. Dieu envoya Joseph en avance en Égypte pour pas que au moment de la famine, la famille de Jacob meure de faim. ஆகவே இந்த உங்களுக்கு தெரியும், முதலாவது யாக்கோபு பிள்ளைகள் அனுப்புறாரு போய் தானியம் வாங்கி கொண்டு வர சொல்லி. Donc là, on peut voir Jacob envoie ses fils pour aller chercher à manger en Égypte. பிறகு இரண்டாவது அனுப்புறாரு பிள்ளைகளை. Deuxième fois, il renvoie. அப்ப யோசேப்பு தான் யாருன்னு இருந்து அவங்களுக்கு காண்பிக்கிறார் தான் யாருன்னு சொல்லி. Du coup, Joseph lui montre qui il est. பிறகு யாக்கோபு முழு குடும்பத்தோடும் எகிப்துக்கு வராங்க. Du coup, à ce moment-là, Jacob vient avec toute la famille en Égypte. ஆகவே எகிப்துல அவங்க நல்லா வசதியா வாழ்றதுக்கு யோசேப்பு இடத்தை எல்லாம் ஒதுக்கி கொடுக்கிறாரு. Donc Joseph prépare un endroit pour qu'il puisse vivre correctement et puisse vivre bien en toute richesse. ஒரு 17 வருஷம் யாக்கோபு அங்க வாழ்றாரு எகிப்துல. Pendant 17 ans, Jacob vit en Égypte. அவர் இறந்து போறார். Là, il meurt. யோசேப்பு இறந்து போறான். Joseph aussi. ஆகவே யோசேப்பு அறியாத ஒரு ராஜா அங்க வருகிறாரு. Il y a un autre roi qui vient remplacer Joseph. ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாரு, 4 தலைமுறை மட்டும் அவங்க எகிப்துல அடிமையா இருப்பாங்க, பிறகு நான் 400 வருஷம் முடிஞ்ச உடனே நான் அவங்கள அந்த நாட்டை விட்டு வெளியே கொண்டு வருவேன். Il y avait une promesse qui a été donnée pour Abraham, c'est que, c'est-à-dire que pendant 4 générations, le peuple, ils vont être des esclaves en Égypte, et après 4000 ans, je vais délivrer ce peuple. இப்ப புதிய எகிப்துல புதிய ஒரு ராஜா வந்து பார்வோன் வந்து இவங்களை ஒடுக்குறாரு, எகிப்து மக்களை ஒடுக்குறாங்க. Il y a un nouveau roi qui est Pharaon qui va venir et qui va les entre guillemets comment dire les conduire comme des esclaves. OK. அந்த நேரத்துல தான் மோசே பிறக்கிறாரு. C'est à ce moment-là que Moïse naît. அந்த மோசேயை கொண்டு ஆண்டவர் 10 அடையாளங்களை செய்து எகிப்தின் இருக்கிற இஸ்ரவேல் மக்களை வெளியில கொண்டு வராரு. Donc là, grâce à Moïse, Dieu ramène le peuple de l'Égypte. ஆகவே 40 வருடம் அவங்க வனாந்தரத்துல அலையுறாங்க. Pendant 40 ans, ils vont rester dans le désert. ஆனா அவங்க தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழல. Mais ils n'ont pas obéi à Dieu. தேவன் யோசுவா காலேபை தவிர மற்ற 20 வயதுக்கு மேற்பட்ட எல்லா ஆண் மக்களையும் ஆண்டவர் வனாந்தரத்திலே அழிச்சு போடுறாரு.
À part Josué et Caleb, en fait, toutes les personnes qui sont supérieures à 20 ans, ils ont été détruits dans le désert. அந்த வனாந்திரத்தை தான் அவங்களுக்கு ஆராதிக்கத்தக்கதாக ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை மோசையை கொண்டு கட்டுறது ஆண்டவர். Dans le désert, Moïse construit un endroit où ils peuvent louer Dieu. ஆகவே இவங்க இப்ப 40 வருஷமா கிட்டத்தட்ட எகிப்துல இருந்துட்டு இப்ப அவங்க கானான் தேசத்துக்குள்ள போறாங்க. Donc ça fait 40 ans qu'ils sont là dans le désert et là ils vont rentrer dans Canaan. உண்மைப்படி 1446 ஆண்டு தான் அவங்க இஸ்ரேலை விட்டு வெளியே வராங்க. Donc ils viennent précisément à une date précise. 1446 ஆண்டு 1446 ஆண்டு தான் அவங்க வெளியில வராங்க. 40 வருடம் அவங்க வனாந்திரத்துல அலையிறாங்க. 1406 1406 ஆண்டு அவங்க கானான் தேசத்துக்குள்ளே உள்ளறாங்க. Donc ils viennent précisément en 1606 1406. அதான் 40 வருடம் அவங்க வனாந்திரத்துல அலைஞ்சாங்க. Donc ça fait 40 ans qu'ils étaient dans le désert. உங்களுக்கு தெரியும் மோசே கானான் தேசத்துக்குள்ள போக ஆண்டவர் அனுமதிக்க இல்ல. Moïse n'est pas autorisé à rentrer dans Canaan. அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். என்ன அதுக்கு பிறகு யோசுவாவை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி கானான் தேசத்துக்குள்ளே அனுப்புறாரு. Dieu oint Josué et l'envoya dans Canaan. அங்க யோசுவா மரிக்கிறாரு. Josué meurt dans cet endroit. 110 வயசு அவருக்கு மரிக்கும் போது à l'âge de 110 ans. அப்ப யோசுவா இருக்க மட்டும் ஜனங்கள் கீழ்ப்படிஞ்சு நல்லா வாழ்ந்தாங்க. Jusqu'à le temps de Josué, les peuples ils ont obéi et ils ont vécu une vie correcte. அந்த தேசத்தை 12 பங்கா பிரிச்சு 12 கோத்திரத்துக்கும் யோசுவா பங்கிட்டு கொடுக்கறான். On peut voir que Josué divise le pays en 12 et partage aux 12 tribus. இப்ப யோசுவா மரிச்சு போனார். Josué meurt. யோசுவா மரிச்சோன்னா அவங்க திருப்பி நியாயாதிபதிகள் அந்த தேசத்தை ஆள்றாங்க. இஸ்ரவேல் அந்த கானான் தேசத்தை அல்ல இஸ்ரவேல் தேசத்துக்கு நியாயாதிபதிகளை எழுப்பி ஆண்டவர் அரசாளுகிறார். Les juges vont régner le pays Israël. ஆனா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொன்னார், நீங்க அந்த தேசத்துக்குள்ள போகும்போது அந்த புறஜாதி ஜனங்கள் இஸ்ரவேல் அல்லாத ஜனங்கள் ஒருவரும் கானான் தேசத்துக்குள் இருக்கக்கூடாது. அது பிள்ளைகளா இருக்கட்டும், ஆடு மாடா இருக்கட்டும், எல்லாமே நீங்க கொலை செஞ்சு ஆடு மாடு இல்ல பிள்ளைகள் எல்லாம் கொலை செஞ்சு இருக்குன்னு. ஆனா இவங்க ஒரு குறிப்பிட்ட மக்களை கொலை செய்யாம வச்சிருந்தாங்க. Donc Dieu leur avait ordonné comme quoi dans le Canaan, il ne devait pas avoir des étrangers. Donc dans ce cas-là, quand ils rentrent dans Canaan, ils devaient tuer peu importe les étrangers qui habitent dedans. Mais par contre, eux, ils n'ont pas fait ce que Dieu il a dit, ils ont fait que la moitié des choses. அது மாத்திரமல்ல, இவங்க தேவனுக்கு கீழ்ப்படியாம விக்கிரகங்களை வணங்கிக் கொண்டே தொடர்ச்சியாக முரட்டாட்டம் பண்ணி கொண்டே இருந்தாங்க. Il n'y a pas seulement ça, ils ont aussi conduit de façon... ils n'ont pas obéi à Dieu et ils ont aussi adoré des statues ou des idoles, des choses autres que Dieu. இவங்க பிரச்சனைப்படும் பொழுது கர்த்தர் மீதியான கையிலேயோ அல்லது பெலிஸ்தர் கையிலேயோ அல்லது அம்மோனியர் கையிலேயோ கொடுத்து இவங்களை அடிமைப்படுத்துவாரு. À chaque fois qu'ils faisaient des erreurs, Dieu les livra à des ennemis comme Philistins et les Ammonites. இவங்க பிறகு மண்டாடி தாங்க செய்த பிள்ளைன்னு மன்னிப்பு கேட்கும் போது திரும்பவும் ஒரு நியாயாதிபதியை எழுப்பி அவங்கள நாட்டை விட்டு கலைச்சி விட்டுருவாரு. À chaque fois qu'ils se repentent, là, Dieu les délivre de leurs ennemis et grâce à des juges, ils vont les chasser, ces ennemis, et Dieu il va ramener la paix. அவை தொடர்ச்சியா இவங்க கொலைப்படி செய்யறது, பிற கர்த்தர் இவங்களை தண்டிக்கிறது, பிற இவங்க மன்னிப்பு கேட்டு ஆராதிக்கிறது, திரும்ப அவர் அடிமைத்தனத்திலிருந்து வெளிக்கொண்டு இதே தான் நியாயாதிபதி முழுவதும் நீங்க பார்க்க முடியும். On peut voir que dans le livre des juges, c'est ça qui se déroule sans cesse, c'est-à-dire à chaque fois ils pêchent, ils se repentent, Dieu les délivre. Voilà, cette situation continue successivement.
கிட்டத்தட்ட 350 வருடம் கிட்டத்தட்ட 350 வருடம் நியாயாதிபதிகள் அந்த தேசத்தை ஆளுகை செஞ்சாங்க. Les juges régnaient ce pays pendant 350 ans. அவன் நமக்கு தெரியும், நியாயாதிபதிகள் சிம்சோனை நமக்கு தெரியும், எப்தாவை நமக்கு தெரியும். எல்லார் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார், கிரியை செய்வார், பிறகு இவன் கொலைப்படி பண்ணுவாங்க, பிறகு அப்படியே தொடர்ச்சியா நடந்து கொண்டே இருந்தது. Donc, on peut voir dans le livre des juges, comme on connaît Samson et plein d'autres personnages. À chaque fois, ils vont pécher, le Saint-Esprit, ils vont attrister le Saint-Esprit. Et dès qu'ils repentent, il y aura Dieu qui va venir et qui va agir à travers eux. En fait, à chaque fois, c'est la même chose. நான் உங்களுக்கு சொன்னேன், 1406 1406 ஆண்டு அவங்க இதுக்குள்ள வந்தாங்க, கானான் தேசத்துக்குள்ள வந்தாங்க. Comme je vous ai dit, ils ont rentré dans le pays Canaan en 1406. 1050 ஆண்டு மட்டும் அந்த நியாயாதிபதிகள் தான் ஆளுகை செஞ்சாங்க. 1050 1050. Jusqu'à moins 1050, c'est les juges qui ont régné. ஆகவே இந்த நியாயாதிபதி கடைசி நியாயாதிபதி சாமுவேலா இருந்தாரு. Le dernier juge, c'était Samuel. சாமுவேலை பத்தி நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். Vous savez concernant Samuel. அவர் நல்ல ஒரு நியாயாதிபதியா இருந்தாரு. Il était un bon juge. ஆனால் சாமுவேலுடைய பிள்ளைகள் உண்மை உத்தமா இருக்கல. Par contre, leurs enfants, ses enfants, ils n'étaient pas corrects comme lui. அதனால இஸ்ரவேல் மக்கள் சொன்னாங்க, எங்களுக்கு நியாயாதிபதி வேணாம், எங்களுக்கு சுற்றில இருக்கிற ராஜாக்களை போல எங்களுக்கு ஒரு ராஜாவை நீங்க உருவாக்கி தரணும். En voyant les enfants de Samuel, la population, ils ont dit comme quoi on veut plus des juges maintenant, on veut un roi. அது பிதாவோட சித்தம் இல்ல, அது ஆண்டவருடைய சித்தம் இல்ல அப்படி வாழ்றது. Mais ce n'est pas la volonté de Dieu. ஆனா இவங்க தொடர்ந்து கேட்டனால அவங்க ஒரு ராஜாவை கொடுத்தாரு. Comme ils ont insisté, Dieu leur a donné un roi. அப்ப நான் சொன்னது போல 1050வது ஆண்டு சவுலை ராஜாவாக அவங்க ஏற்படுத்தினாங்க. En moins 1050, Dieu a donné comme roi Saul. அவன் ஆரம்பத்துல நல்ல ராஜாவா இருந்தான். Au début, il était un bon roi. கர்த்தருக்கு நல்ல யுத்தங்களை பண்ணினான். Il a fait beaucoup de combats pour Dieu. நாட்டை காப்பாத்தி கொண்டான். Il protégea le pays. ஆனா போக போக அவன் சரியில்லாத ராஜாவா மாறிட்டான். Au fil du temps, ses comportements ont changé et il est devenu un roi qui est incorrect. ஆகவே இது சவுல மக்கள் தான் தெரிஞ்செடுத்தாங்க ராஜாவா. C'est la population, c'est le peuple qui a choisi Saul comme leur roi. இவன் பிளவுபட்டு கொண்டு போனபடியினால தேவன் சொன்னான், நான் இவனை தள்ளி இன்னும் ஒரு ராஜாவை ஏற்படுத்த போறேன். Comme il continuait à faire des péchés, à agir pas correctement, Dieu il a dit, je vais enlever celui-ci et je vais en remplacer par un autre. அவர் சொன்னார், இந்த இதயத்துக்கு ஏற்ற தாவீதை நான் ராஜாவா அபிஷேகம் பண்றேன். Je vais choisir un homme qui plaît à mon cœur, qui est David. சாமுவேல் சவுலுக்கு தெரியாம தாவீதை ராஜாவா அபிஷேகம் பண்ணுகிறார். On peut voir que David a été oint sans que Saul ne sache. உங்களுக்கு தெரியும், அவன் உடனடியா ராஜாவாக அல்ல, நியாயமான காலங்களிலே காடுகளிலே குகையிலே அலைஞ்சி தான் அவன் ராஜாவா வர வேண்டியதா போய்விட்டது. Comme vous savez, David n'est pas venu directement roi après son onction. Il a fallu un temps entre l'onction et au moment où il devient roi. சொல்றது அவன் உரியாவுண்ட விஷயத்தை தவிர மற்ற எல்லா விதத்திலையும் அவன் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்த ஒரு மனிதன். Dans la Bible, on peut voir qu'il a fait qu'un seul péché, nous savons, avec la femme. Et à part cela, il a agi correctement devant Dieu. அநேக சங்கீதங்களை எழுதி இன்றைக்கும் நாங்க வாசிச்சு ஆறுதல் அடைகிற அளவுக்கு அவன் நல்ல ஒரு ராஜாவா நல்ல தேவனோடு இருக்க உறவை நல்லா வலுப்படுத்தி இருந்தான். On peut voir que c'était un homme de Dieu qui était bien, qui a écrit pas mal de psaumes, que même maintenant, nous, on lit et on se réconforte grâce à les paroles qu'il a écrites. 40 வருஷம் அவன் இஸ்ரவேலை ஆண்டான். Il régna en Israël pendant 40 ans. ஆகவே
1010 ஆண்டு 1010 ஆண்டு அவன் மரிக்கிறான். Il mourra en moins 1010. Sorry 10 ஆண்டு அவன் ஆட்சிக்கு வரான். Donc je m'excuse, il vient en règne en 1010, moins 1010. 970 ஆண்டு கிறிஸ்துவுக்கு முன் அவன் மரிக்கிறான். Il mourra en moins 970. அவன் யுத்தம் செய்து தேசத்தை நல்லா பலப்படுத்தி வச்சிருந்தான். Il a fait pas mal de combats et il a bien protégé son pays. அவன் வாழ்ந்த காலமெல்லாம் அதிகமா யுத்தம் பண்ணினவன். Il faisait beaucoup de combats. ஆனா அவருக்கு ஆண்டவர் எப்போது வெற்றியை கொடுத்தார்? À chaque fois, Dieu a donné la victoire à David. நான் நினைக்கிறேன் அவனுக்கு ஒரு தோல்வியும் அவன் காணல. Normalement, d'après ce que je connais, il a eu aucun défaite. அவன் மரிக்கிற தருவாயிலே சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். Après la mort de David, on a Salomon qui devient un roi. சாலமோனும் 40 வருடம் ஆளுகை செய்கிறார். Salomon régna 40 ans. அவனுடைய காலத்துல ரொம்ப சமாதானமா இருந்தது. Pendant le règne de Salomon, il y avait la paix. அவன் ஆரம்பத்துல அதிகமாய் கர்த்தரை நேசித்து வாழ்ந்த மனிதன். Au début de son règne, c'était un homme qui aimait beaucoup Dieu. உதாரணத்துக்கு அவன் ஆட்சியை கைப்பற்றின உடனேயே முதலாவது செய்தது அந்த கிபியோனுக்கு போய் பலிபீடத்துல 1000க்கு மேற்பட்ட சர்வாங்க பலிகளை அவன் இட்டான். On peut voir qu'au moment où il rentra dans le règne, il sacrifia plus de 1000 choses pour Dieu. ஆண்டவர் கேட்டார், கனவுல உனக்கு நீ என்ன ஆசைப்படுறா அதை நான் தருவேன்னு. Même Dieu lui a demandé qu'est-ce que tu veux, je donnerai. அவன் சொன்னான், இந்த ஜனங்கள் ஏராளமா இருக்கிறாங்க, இவங்களை ஆடுறதுக்கு எனக்கு ஞானமான ஒரு மூளையை தாங்க ஆண்டவரே. Mais lui, il a répondu, Dieu, donne-moi de l'intelligence, de la sagesse pour pouvoir guider ce peuple. ஆண்டவர் அதையும் கொடுத்து, அவருக்கு புத்தியையும் கொடுத்து, எல்லாருக்கும் இல்லாத ஞானத்தையும் கொடுத்து, கனத்தையும் வசதிகளையும் பொருட்கள் எல்லாமே அவருக்கு ஆண்டவர் கொடுத்தார். Donc Dieu lui donna la sagesse qu'il lui a demandé et bien beaucoup d'autres bénédictions, beaucoup d'autres prospérités qu'il n'a pas demandé aussi. அவன் பிரசங்கி உன்னத பாட்டுங்கிற 2 அருமையான புத்தகங்களை எழுதினான். Il a écrit Ecclésiaste et Cantique pour Dieu. ஆனா கடைசி காலத்துல அவன் அதிகமான பெண்களை தேடினபடினாலே அந்த புறஜாதி பெண்கள் இவரை அந்த தெய்வத்தை வணங்குறதுக்கு தூண்டி விட்டு இவன் கடைசியாய் மெய்யான தெய்வத்தை விட்டு விலகுற அளவுக்கு வந்துட்டான். Au cours de son règne, on peut voir qu'il était attiré par les femmes et les femmes lui a fait dévier de la voie de Dieu et il a fini par adorer les idoles, les dieux étrangers, etc. 930 ஆண்டு அவன் மரித்து போனான். Il mourra en 930, moins 930. இவ்வளவு காலமும் இந்த இஸ்ரவேல் சமஸ்த இஸ்ரவேல் சொன்னாங்க, அதாவது முழு இஸ்ரவேலும் ஒரே ஒரு ராஜா தான் ஆண்டாரு. Jusqu'à maintenant, dans tout le pays d'Israël, il n'y avait qu'un seul roi. இப்போ இந்த இஸ்ரவேல் ராஜ்யம் ரெண்டா பிரிய போகுது. Donc là, maintenant, l'Israël sera divisé en deux. சாலமோன் இறந்த பிறகு, après la mort de Salomon, இந்த ராஜ்யம் ரெண்டா பிரியுது. Le royaume se divisa en deux. வட ராஜ்யம், அது தென் ராஜ்யம்னு சொல்லலாம். On peut voir que c'est nord et le sud, je crois. அல்லது வட ராஜ்யத்தை இஸ்ரவேல் என்றும் சொல்லி தென் ராஜ்யத்தை யூதா என்று சொல்லியும் சொல்லலாம். Donc c'était north south தானே சொல்றீங்க? Yeah, north south. Du coup, le nord a été régné par une personne et le sud par une autre personne. Donc, le nord a été appelé les Israélites et le sud a été nommé Juda. இந்த யூதா ராஜ்யத்தை சாலமோனுடைய மகன் ரெகோபியாம் ஆளுகை செய்றான். La partie sud a été régnée par un fils de Salomon. வட ராஜ்யத்தை யெரோபியாம்னு ஒருத்தன், ரெகோபியாம் இல்ல, அது யெரோபியாம்னு ஒருத்தன் ஆளுகை செய்றான்.
le nord a été régné par un autre homme. நீங்க முதல் ரெண்டு ராஜாக்களை நீங்க ரெண்டு ராஜாக்களை வாசித்து பார்த்தால் அநேகமா வடராட்சியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. வடராட்சியத்தை குறித்து Donc, on peut voir dans un roi et deux rois que ça parle beaucoup du côté nord. ரெண்டு சாமுவேல் புத்தகத்தை நீங்க வாசி பார்த்தால் யூதாவை இருக்கிற ராஜாக்களை குறித்து அதிகமா எழுதப்பட்டிருக்கிறது. Dans 2 Samuel, on parle vraiment du côté sud, tout ce qui est la partie du Juda, qui est régné par Juda. அப்ப நீங்க மனதில் வச்சுக்கொள்ளுக்கு 930ஆம் ஆண்டு இந்த ராஜ்யம் ரெண்டா பிரிகிறது நீங்க மனதில் வச்சுக்கொள்ளுக்கு. Donc ça là, ce que vous devez retenir, c'est que en moins 930, le pays d'Israël a été divisé en deux, nord-sud. Le sud a été régné par Juda, enfin ça a été nommé Juda et le nord israélite. இல்லாட்டி நீங்க வாசிக்கும் போது தவறா நீங்க வாசிப்பீங்க பழைய ஏற்பாடு முழுவதையும். இதை வழங்கி கொள்ள. Si vous ne comprenez pas ça, vous allez tout comprendre, vous n'allez pas bien comprendre la suite. இதுக்கு பிறகு முக்கியமான ஒரு இடத்துக்கு வர்றோம். 722ஆம் ஆண்டு. Donc on vient à moins 700. 722ஆம் ஆண்டு. moins 722. இந்த வடராட்சியம் அல்லது இஸ்ரவேலுங்கிற ராஜ்யத்தை ஆசிரியா ராஜா வந்து கைப்பற்றி பிடிச்சு கொண்டு போறான். Donc là, on peut voir qu'à cette date-là, le nord d'Israël vient été capturé par un autre roi. ஆசிரியா ராஜா என்ன செய்யறான்? இங்க இருக்கிற ஜனங்களை கொண்டு போய் அங்க வச்சுட்டு அங்க இருக்கிற வெளிநாட்டுல இருக்கிற ஜனங்களை கொண்டு வந்து இந்த வடராட்சியத்திலே குடியேற்றுகிறான். Donc qu'est-ce qu'il va faire ce roi Assyrie? Il va ramener des étrangers qui vont venir régner cet endroit, cette partie du pays. இப்ப நீங்க புதிய ஏற்பாட்டுல வரும்போது சமாரியா என்று சொல்லி ஒரு குரூப் நாங்க பாக்குறோம் தானே. Dans le Nouveau Testament, on peut voir qu'il y a une partie qui s'appelle, il y a un groupe qui s'appelle Samarie. அது எப்படி வந்ததுன்னா comment ils sont venus eux? இந்த ஆசிரியா ராஜா இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசிரியா ராஜா கொண்டு வந்த அந்த ஜனங்களும் சேர்ந்த ஒரு கலப்பு இனம் தான் இந்த சமாரியா இனம். En fait, c'est un mélange entre les peuples d'Israël, les Israélites, et les gens qui a été ramenés par le roi Assyrie. C'est un mélange de tout ça, ça forme un groupe de Samarie, en fait. Les Samaritains, ce qu'on appelle. அதனால்தான் புதிய ஏற்பாட்டுல பார்க்கும்போது இந்த யூதர்கள் அந்த சமாரியாரோட கலந்து கொள்ள மாட்டாங்க. Donc les Samaritains ne se mélangent pas avec les Juifs. ஓகே, 722ஆம் ஆண்டு அப்ப ஆசிரியா ராஜா வடராட்சியத்தை அல்லது இஸ்ரவேலை முற்றுமுழுதாய் பிடிச்சிட்டான். Donc le roi Assyrie capture complètement le nord d'Israël en moins 722. ஆண்டவர் அடிக்கடி அவர் வடராட்சியத்துக்கு வார்னிங் கொடுத்தார். அநேக தீர்க்கதரிசிகளை அனுப்பி வார்னிங் கொடுத்தார், நீங்க இப்படி செய்யாதீங்கன்னு சொல்லி. தொடர்ச்சியாய் செய்தபடினாலே அவங்களை முற்றுமுழுதாய் ஆசிரியா ராஜாக்கு வித்து போட்டார். Donc en fait on peut voir que le nord du pays, comme on a vu tout à l'heure, il faisait beaucoup de péchés. Donc à chaque fois Dieu les corrigea, lui reprocha, mais il ne se repentait pas. Du coup au final il a donné entre les mains du roi Assyrie. இப்ப யூதா ராஜ்யம் இன்னும் இருக்குது. Le royaume des Juda il est là encore. ஆனா யூதா ராஜ்யத்துல நல்ல ராஜாக்கள் அநேகமா இருந்தாங்க. Dans ce royaume il y avait beaucoup de rois qui étaient bien, qui étaient corrects. அப்படி இருந்தும் வர 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 அவங்களும் தேவனுக்கு விரோதமாய் காரியங்களை செய்ய தொடங்கினாங்க. Mais au fil du temps eux aussi ils ont commencé à agir pas correctement. ஆகவே 609வது ஆண்டு நேபுகாத்நேசர் வந்து இந்த யூதாவில் இருக்கிற குறிப்பிட்ட ஜனங்களை பிடிச்சு கொண்டு பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டாங்க. Donc on peut voir qu'en moins 609 à Babylone en fait un roi vient capturer ces gens de Juda et une partie et ramena à Babylone. அப்பொழுது யோயாக்கீம் அப்படிங்கிற ராஜா தான் ஆண்டு கொண்டிருக்கிறார். À ce moment-là c'est Joachim qui régna. அந்த 609ஆம் ஆண்டு பிடிச்சு கொண்ட ஆட்களில ஒரு ஆள் தானியேல். அப்பதான் பிடிச்சு கொண்டு போகப்படுகிறார் தானியேல். Donc c'est à ce moment là que Daniel aussi a été capturé. இரண்டாவது தரம்
597ஆம் ஆண்டு திரும்பவும் நேபுகாத்நேச்சர் வந்து இன்னும் கொஞ்சம் ஜனங்களை பிடிச்சு கொண்டு அங்க கொண்டு போறார். Alors, en moins 597, encore ce roi il revient pour capturer d'autres personnes et les emmener à Babylone. 597ஆம் ஆண்டு என்ன? Oui, en 597. அதுலதான் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பிடிச்சு கொண்டு பாபிலோன் கொண்டு போறாங்க. Et c'est à ce moment-là qu'il ramène aussi Ézéchiel. 586ஆம் ஆண்டு திரும்ப நேபுகாத்நேச்சர் வந்து முழு யூதாவையும் ஆசீரியா ராஜா எப்படி வடராஜ்யத்தை பிடிச்சாங்களோ அது போல நேபுகாத்நேச்சர் வந்து இந்த யூதா முழுவதையும் பிடிச்சு கொண்டு போறார். En moins 586, Nebuchadnezzar, il va venir, il va capturer entièrement la partie sud du pays d'Israël et il va entièrement capturer pour lui et il ramène en Babylone. அந்த நேரத்துல தான் எரேமியாவோட புலம்பல் நீங்க வாசிச்சா அந்த நேரத்துல தான் அந்த எரேமியா புலம்பல் எழுதப்பட்டது. C'est à ce moment-là que la lamentation de Jérémie a été écrite. அந்த தேசம் பிடிக்கப்படும் போது எரேமியாவும் அங்க இருக்கிறார். Quand il y avait quand le roi vient capturer, il y avait aussi le prophète Jérémie. OK, 586ஆம் ஆண்டு எல்லாரும் பிடிபட்டுட்டாங்க. Donc en moins 586, tout le monde ont été capturés. அப்பொழுதுதான் எருசலேம் மதில் இடிக்கப்பட்டது, ஆலயம் இடிக்கப்பட்டது. C'est à ce moment-là que la protection autour du pays a été détruite, le mur de protection a été détruit et même les temples ont été détruits. இப்போ எல்லாரும் இங்க இருக்காங்க, எங்க பாபிலோன்ல சிறைப்பட்டு போயிட்டாங்க யூதா ஜனம் முழுவதும். Donc là, tous les gens qui étaient dans le royaume de Juda ont été emmenés à Babylone. ஆனால் எரேமியாவோட தீர்க்கதரிசி சொன்னாரு 70 வருஷம் தான் இந்த சிறையிருப்பு இருக்கும், 70 வருஷத்துக்கு பிறகு தேவன் உங்களை சந்தித்து திரும்பி கொண்டு வருவார் உங்க நாட்டுக்குன்னு எரேமியா ஏற்கனவே ஒரு தீர்க்கதரிசி சொல்லி இருந்தாரு. Jérémie a déjà prophétisé comme quoi cet esclavage, vous serez seulement capturés pendant 70 ans à Babylone et après 70 ans, Dieu vous délivrera. இதை நீங்க தானியேல கூட பார்க்கலாம். தானியேல் அந்த 70 வருஷம் தான் எரேமியா சொன்ன வார்த்தையை வச்சு அவன் ஜெபம் பண்றான், ஆண்டவரே இந்த 70 வருஷத்துல எங்களை விடுதலை ஆக்குங்க. Donc là, Daniel, qu'est-ce qu'il fait? Il reprend ce qu'il a prophétisé Jérémie et il prie à Dieu. Il dit, Dieu, délivre-nous. Ça fait 70 ans qu'on est là, esclaves, du coup, délivre-nous. இப்ப பாபிலோன்ல சிறைப்பட்டு இருக்காங்க. Donc, ils sont tous à Babylone. ஆனா இந்த பாபிலோன் தேசத்தை 538ஆம் ஆண்டு மேதோ பேசியாங்கிற ராஜ்யம் இந்த பாபிலோனை கைப்பற்றாங்க. Donc là, il y aura un autre roi qui va venir capturer le Babylone en moins 539. 538ஆம் ஆண்டு திரும்ப சொல்றேன், பாபிலோன் தேசத்தை மேதியா பேசியா ராஜா கோரஸ் வந்து பிடிக்கிறாரு. Donc là, je répète, en moins 538, il y a un autre roi qui vient capturer le Babylone. அப்ப கோரஸ் ராஜா சொல்றாரு 538ஆம் ஆண்டு ஒரு ஆர்டர் கொடுக்கிறாரு, விருப்பமா இருந்தா நீங்க எல்லாம் உங்களுடைய தேசத்துக்கு திரும்பி போகலாம். Donc ce roi, qu'est-ce qu'il leur donne? Il leur donne comme quoi, si vous voulez, vous pouvez rentrer dans vos pays d'origine. ஆகவே நீங்க பார்க்கலாம், செருபாபேலோட தலைமைக்கு கீழே இவங்க 538ஆம் ஆண்டு எங்க வராங்க, திருப்பி யூதேயாவுக்கு வராங்க. Donc on peut voir que sous le règne de Zérobabel, en moins 538, ils reviennent à leur endroit où ils étaient avant. அங்க வந்து 2 வருஷத்துல 36ஆம் ஆண்டு அவங்க என்ன செய்யறாங்க, கோயில் கட்டுறதுக்கு அத்திவாரம் போடுறாங்க. ஏன்னா கோயில் இடிபட்டு போச்சு, இப்ப புதுசா கட்ட போறாங்க. Donc là, qu'est-ce qu'ils font? En moins 536, ils vont revenir et ils vont commencer à mettre des fondements pour pouvoir construire des temples, pour pouvoir louer. அதுல அந்த நீங்க ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகத்தையும் சகரியா புத்தகத்தையும் வாசிச்சு பார்த்தா தெரியும். Donc là, vous pouvez voir dans Zacharie et dans Agé, comme quoi, ce qui va passer par la suite. இவங்க அத்திவாரத்தை கட்டிட்டு அவங்க ஆலயத்தை கட்ட விரும்பல, அவன் தன் வீட்டை கட்டுறான் ஒழிய ஆலயத்தை கட்ட அவங்களுக்கு விருப்பம் இல்லாம போச்சு.
Donc là, ce qui s'est passé, c'est qu'ils ont commencé à mettre le fondement, mais ils ont plus envie de construire une église ou un temple. Ils ont commencé à construire leur propre maison. 36ஆம் ஆண்டு அத்திவாரம் போட்டு 20 வருஷம் அந்த ஆலயம் கட்டப்படல. Pendant 20 ans, ils n'ont pas réussi à construire un temple pour Dieu. 520ஆம் ஆண்டு சகரியாவும் ஆகாயும் தீர்க்கதரிசனம் சொல்ல தொடங்கி மீண்டும் அந்த ஆலயத்தை 516ஆம் ஆண்டு கட்டி முடிக்கிறாங்க. Donc là, on peut voir à moins 520, il y a une prophétisation par Zacharie. Et là, après ça, ils ont commencé à construire l'église. இந்த ஆலயம் கட்டி முடிஞ்சாச்சு இப்ப. Donc là, la construction du temple a été achevée. இந்த செருபாபேலுடைய வாழ்க்கையை பார்த்தா எஸ்ரா புத்தகத்தை நீங்க வாசிக்கிறீங்க. Si vous voulez connaître la vie de Zérubabel, il faut lire le livre Ezra. 1 தொடக்கம் 5 அதிகாரம் நீங்க வாசிச்சா தெரியும். Il faut lire le chapitre 1 à 5, enfin les chapitres 1 à 5. ஓகே, அது கட்டி முடிச்சிருச்சு. இப்ப அதுக்கு பிறகு எஸ்ரா புத்தகத்தை நீங்க பார்க்கலாம். எஸ்ரா 7ஆம் அதிகாரத்துல எஸ்ரா எங்க யூதேயாக்கு வாரான், எங்க இருந்து பாபிலோன்ல இருந்து வாரான். Donc là, on peut voir que dans le chapitre 7, Ezra, il va venir à Juda. இப்ப நீங்க வாசிக்க சில வேளை பிளவிட்டுருவீங்கன்னா 6ஆவது அதிகாரத்துல ஆலயம் கட்டியாச்சு, 5-6 அதிகாரத்துல ஆலயம் கட்டியாச்சு, 7ஆம் அதிகாரத்துல எஸ்ரா வந்துடுறாரு. Donc dans le chapitre 7, on peut voir, dans le chapitre 6, on peut voir qu'il y a la construction de l'église, et là, la construction se termine. Et au chapitre 7, il y a l'arrivée de Ezra. எங்களுக்கு அது பார்த்தா ஏதோ ஆலயத்தை கட்டினா அடுத்த நாளே எஸ்ரா வந்த மாதிரி எங்களுக்கு இருக்கும். Nous, quand on lit, on a l'impression que le jour d'après, Ezra vient, mais non. ஆனால் எஸ்ரா 58 வருஷத்துக்கு பிறகுதான் வராரு. Donc Ezra vient après 58 ans. 458ஆம் ஆண்டு தான் அவர் வாராரு, எங்க யூதேயாக்கு அவர் வாராரு. Donc Ezra revient à Juda après moins 458. C'est-à-dire en moins 458. இந்த 6வது 7வது அதிகாரத்துக்கு இடையில உண்மையின்படி எஸ்தருடைய வாழ்க்கை 6வது 7வது அதிகாரத்துக்கு இடையில தான் வருது. Donc là, on peut voir la vie de Esther vient entre le chapitre 6 et le 7. எஸ்தர் வாழ்ந்த காலம் நெகேமியா எஸ்ராவுக்கு முந்திய காலம். La vie de Esther a été avant Ezra et Néhémie. Okay. எஸ்ராவும் நெகேமியாவும் ஒரே காலத்தாக்கள். Ezra et Néhémie, ils ont vécu dans le même époque. எஸ்ரா அர்த்தசஸ்திரா ராஜாவோட 7வது வருஷத்துல வந்து சேர்றாரு இங்க யூதாக்கு. Alors, Ezra, il vient après le 7e règne d'un roi. அர்த்தசஸ்திரா ராஜாவுடைய 20வது வருஷம் தான் நெகேமியா வராரு யூதாக்கு. Néhémie vient après 20 ans de règne de ce roi. நெகேமியா தான் உங்களுக்கு தெரியும், அவர் ஆலயத்தை கட்டுறாரு. C'est Néhémie qui construit le temple. இது கிட்டத்தட்ட 445ஆம் ஆண்டு தான் நெகேமியா வராரு எங்க யூதேயாக்கு. Donc Néhémie vient en Juda en 445. இப்ப இந்த காலத்துக்கு இடையில தான் இந்த மல்கியா எழுதுறாரு, ஆலயம் கட்டியாச்சு, ஆனால் இவங்க ஒருவரும் ஆலயத்தை குறித்து எந்த அக்கறை இல்லாமல் தசம பாத போடாம அதை கட்டுறதுக்கு எந்த ஒரு முடிவு இல்லாம வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க. C'est à ce moment-là que Michée écrit comme quoi ils ont construit l'église, mais ils dépensent rien, ils font rien pour l'église. இப்ப மேத்திய பேஷியாவுடைய காலம் முடிஞ்சு கிரேக்க தேசம் இந்த மேத்திய பேஷியாவை பிடிச்சிடுறாங்க. On peut voir que les Grecs, ils viennent capturer ce pays. இப்ப யூதா தேசம் கிரேக்க தேசத்துக்கு உட்பட்ட தேசமா மாறிடுச்சு அடிமைத்தனத்துக்குள்ள. Donc là, le Juda, la partie sud de Israël, il devient l'esclave des Grecs. இப்ப நான் கொஞ்சம் முடிக்கிறேன். ஆனால் அந்த இப்ப இனி வருகிற காலகட்டங்கள் பைபிள் எழுதப்படல.
les années à venir, ils ne sont pas écrits dans la Bible, ஆனா நீங்க வரலாறுல வாசிக்கலாம். mais vous pouvez lire dans l'histoire. உங்களுக்கு தெரியும் கிரேக்க மன்னன் அலெக்சாண்டர். Alexandre, qui était un grec. அவர் மரிச்சு போறாரு, சின்ன வயசுலயே மரிச்சு போறாரு. Il meurt à très jeune âge. அவருடைய ராஜ்யம் 4ஆ பிரிக்கிறாங்க. Son royaume a été divisé en 4. அதுல ஒன்று சிறிய என்ன சொல்ற ஆசிரியா ராஜா கையில போகுது. Une partie a été donnée pour le roi Assyrie. அதுல எப்பாபெனாஸ் சொல்லி ஒரு ராஜா எழும்புறான். Il y a un autre roi qui se lève. அவர் 1167ஆம் ஆண்டு அந்த செருபாபேல் கட்டின ஆலயத்துல ஒரு பண்டியை வந்து வெட்டி அதுல பலி செலுத்துறான். En moins 1167, il va sacrifier un cochon. யூதர்களுக்கு அது மிகவும் பெரிய வேதனை கொடுத்தது. Ça a attristé les Juifs. பண்டி அவங்களுக்கு அருவருப்பான மிருகம். Parce que le cochon, c'est un animal qui ne plaît pas aux Juifs. அத வந்து அவங்களோட தேவாலயத்திலே பலியிட்டோன்னு அவங்க ரொம்ப கோபம் வருது எல்லாத்துக்கும். Comme lui, il est venu sacrifier un animal comme le cochon, bah, ça n'a pas plu aux Juifs. சிரியா ராஜா மிகப்பெரிய வலிமையான ராஜாவா இருந்தால் கூட இந்த யூதர்களுக்கு வந்த கோபத்துல அந்த சிறிய ராஜ்யத்தை அடிச்சு உடைச்சு தேசத்தை விட்டு துரத்தி விட்டாங்க. Tellement ils étaient en colère, ils ont chassé du pays. அப்பொழுது அதுக்கு பிறகு அவங்க 100 வருடம் இண்டிபெண்டனா ஒரு வருட ஆளுகைகள் இல்லாம யூதர் தனியா ஆளுகை செய்யறாங்க. On peut voir pendant 100 ans ils étaient indépendants. அதுக்கு பிறகு 63ஆம் ஆண்டு ரோமர் வந்து திரும்பவும் இஸ்ரேலை பிடிக்கிறாங்க. On peut voir en moins 63 les Romains ils reviennent capturer Israël. அதுக்கு பிறகு நீங்க பார்த்தா இயேசுநாதர் பிறக்கும்போது ரோம ராஜ்யத்துக்குள்ள நாங்க இஸ்ரேல் இருக்கிறத நாங்க பார்க்கலாம். On peut voir pendant la naissance de Jésus l'Israël est dans les mains des Romains. இந்த கடைசி 400 வருடத்துக்குள்ள எந்த தீர்க்க தரிசனமும் ஆண்டவர் பேசல அவங்களோட. Pendant les 400 dernières années, il n'y avait eu aucune prophétie ni des prophéties en fait. நீங்க கத்தலிக்க வேதாகமத்துல பார்த்தா நீங்க தள்ளுபடி ஆகணும்னு சொல்லப்பட்ட புத்தகங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட புத்தகங்கள் தான். On peut voir que les livres qui ont été écrits, c'est à ce moment-là, pendant les 400 années en fait. இந்த காலகட்டத்துல தான் யூதருடைய பழைய ஏற்பாட்டு பொதுவாய் அராமிக் மொழியிலையும் எபிரேய மொழியில தான் பழைய ஏற்பாடு இருந்தது. Alors l'Ancien Testament était en araméen et en hébreu. ஆனால் கிறிஸ்துவுக்கு முன் இந்த 400 ஆண்டு இடக்கில 270ஆம் ஆண்டு கிறிஸ்துவுக்கு முன் 270ஆம் ஆண்டு தான் அந்த பழைய ஏற்பாட்டை கிரேக்க மொழியிலே மொழிபெயர்த்தாங்க. C'était seulement avant, moins 270 avant Jésus-Christ, que la Bible a été traduite en grec. இந்த இயேசுநாதர் பிறக்கிறது கொஞ்சம் முன்னுக்கு இவங்க சரியா எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. ஏன்னா 400 வருடம் ஒரு தீர்க்கதரிசனம் வரல, அப்ப மேசியா எப்ப வருவார்னு எதிர்பார்ப்போடயே அவங்க வாழ்ந்தாங்க. Donc en fait ils attendaient l'arrivée de Messie pendant ces 400 ans. அப்பொழுதுதான் நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு வருகிறோம். C'est à ce moment-là qu'on arrive dans le Nouveau Testament. ஓகே, இப்ப நான் சொன்னது ஓரளவுக்கு இப்ப நீங்க இத நீங்க திருப்பி வேணா இத திருப்பி கேட்டா உங்களுக்கு ஆதியாகமம் தொடக்கம் அந்த மல்கியா தீர்க்கதரிசி தொடக்கம் மல்கியால கூட கடைசி வசனம் என்ன சொல்லுது? Donc on peut voir que dans Malachie le dernier verset. அத பார்த்து முடிச்சிடுவோம். On va juste voir ça. வாசிங்க கடைசி 2 வசனத்தையும். On va lire les derniers versets. இது கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே நான் உங்களிடத்திலே எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய இருதயத்தை
அவர்கள் பிதாவிடத்தை திருப்புவான். இந்த வசனம் யோவான் சானை குறிச்சு எழுதுது. மேசியாவுக்கு முன்னோடியாய் வந்த யோவான் சானை குறிச்சு குறிக்குது. Donc, on peut voir que les deux derniers versets, voici, je vous enverrai Élie, le prophète, avant que le jour de l'Éternel arrive. Ce jour grand et redoutable, il ramènera le cœur de père à leurs enfants et le cœur des enfants à leur père, de peur que je ne vienne frapper le pays par interdit. இப்ப நானூறு கடைசியா ரோமர் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அவங்க மேசியா இப்ப வரணும்னு பெரிய எதிர்பார்ப்போட இருந்தாங்க. Donc là, ils voulaient que le Messie arrive. Ils attendaient avec impatience. என்ன இது வரலாறு சொல்றாங்க, அந்த இயேசுவா வர்ற காலங்களிலே ஒரு தாய் ஒரு பிள்ளையை பெற்றா அது ஆம்பளை பிள்ளையா இருந்தா இல்லான்னு சொல்லுவாங்களாம். இது மேசியாவா இருக்குமோ அப்படின்னு கேட்பாங்க உடனே. Tellement ils attendaient avec impatience à chaque fois qu'il y avait un enfant mâle qui était né, et là ils se mettaient à dire ça peut être le Messie. அந்த அளவு எதிர்பார்ப்போட இருந்தாங்க. À ce point-là, ils attendaient en fait le Messie. ஏன்னா 400 வருடம் எந்த சத்தமும் இல்லை. Pourquoi? Parce que pendant 400 ans, il n'y avait aucune nouvelle concernant cela. அந்த நேரத்துல தான் இவன் வனாந்தரத்துல வந்து யோவான் சத்தம் போடுறான், மனம் திரும்புங்கள். C'est à ce moment-là, après 400 ans, que le Jean-Baptiste, il vient, il dit « Repentez-vous ». Et là, les gens, ils se disent que c'est peut-être lui, le Messie. Et là, il répond « Non, ce n'est pas moi, il arrivera après moi ». Donc là, je vais prier. ஆகவே உங்களுக்கு விரிச்சு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுல இது இந்த ஒரு மணி நேரத்தை சுருக்கி சொல்ல முடியாது. ஆனா ஓரளவுக்கு நீங்க இப்ப தயவு செய்து இதை திருப்பி ஒருக்கா நீங்க கேட்டு பாருங்க. உங்களுக்கு அந்த வரலாறு ஆதியாகமம் தொடக்கம் இந்த மல்லிகா மட்டும் என்ன நடந்தது, இது பழைய ஏற்பாட்டு என்ன நடந்தது, இதை நீங்க சுருக்கமா தெளிவா விளங்கிக்கொள்ளலாம். Je vous recommande de réécouter cette prêche et vous pouvez voir que de Genèse à Malachie, il y a eu beaucoup de choses. Donc, je vous recommande de réécouter pour pouvoir comprendre tout ce qui s'est passé dans l'Ancien Testament. இன்னும் நீங்க ஏதாவது இப்ப கணக்க சொல்லலைன்னா கணக்க சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நீங்க விளங்கிக் கொள்ளுமோ தெரியாது. அது விளங்க இல்ல ஏதாவது தெரியும் சொன்னா நீங்க பிறகு என்கிட்ட கேட்கலாம், தனிப்பட்ட முறையில கேட்கலாம், பிரச்சனை இல்லை. Je ne peux pas trop vous détailler parce que je ne sais pas si vous allez comprendre. Si vous avez d'autres questions ou si vous voulez d'autres précisions, vous pouvez me demander personnellement. Donc, je vous recommande de bien réécouter, s'il vous plaît. Prions. தகப்பனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வேதத்துக்காய் கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டு முழுவதையும் நீங்க எங்களுக்கு எழுதி கொடுத்து ஆண்டவரே விசேஷமாய் அந்த வித்தின் ஊடாக ஒருவர் வந்து அந்த பிசாசின் தலையை நசுக்குவார் என்று சொன்ன அதை வைத்துக்கொண்டு பழைய ஏற்பாட்டை படிக்கும் போது தகப்பனே அந்த வரலாறு எல்லாம் எங்களுக்கு உயிருள்ள வரலாறா இருக்கிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த பிள்ளைகள் சோம்பேறிகளா இல்லாத படிக்கு அட்லீஸ்ட் இந்த வீடியோ அல்லது இந்த ஆடியோவை திரும்ப கேட்டு ஆண்டவர் அந்த பழைய ஏற்று வரலாறை கொஞ்சமாவது கற்றுக்கொள்ள ஆண்டவரே நீங்க கிருபை செய்ய வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க சரித்திரமோ என்னவோ நீங்க எழுதி வச்சிருக்கிறது எல்லாமே தேவ ஆவியினா அருளப்பட்டு இருக்கிறது. ஆகவே நாங்கள் தெளிவாய் கற்றுக்கொள்ள அந்த ஆண்டவரே ஆதியாகமம் தொடக்கம் மல்கியா மட்டும் என்ன நடந்தது என்பதை நாங்கள் ஓரளவுக்கு விளங்கி கொள்ள ஆண்டவரே ஒரு பொது ஆண்டவரே ஒரு பொது அறிவோடு விளங்கி கொள்ளத்தக்கதாக தகப்பனே எனக்கும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கும் நீங்க கிருபை செய்யுங்க. உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே பிதாவே.